இது மாதிரி ஆபரேஷனல் பிரச்சனைகளாலும் இதனால இடையூறுகளால தான் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. நீ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போய்க்கோ, நான் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போய்க்கிறேன். சம்டைம்ஸ் விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தல் நிற்கும் போது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அண்ணா திமுகவோட சண்டை எப்படி உக்கிரமா இருக்குமோ அதே மாதிரிலாம் இருந்திருக்கு கடந்த காலத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மூத்தவர் வந்து அதிமுகவோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்டே அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. ஒண்ணு விஜய் ஏத்துக்கிட்டு போனோம், இல்ல அப்படின்னா வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வர்றோம். திமுக கூட்டணின்னு போறதுல வந்துட்டு இந்த 3 சிக்கல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து மருத்துவர் ராமதாஸ் கொண்டு இல்லை, அன்புமணி போய் நின்னாலும் அவருக்கும் இதே பிரச்சனை தான். இதை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தாவேக்கோட புது வரவு. அது வந்து அந்த கீழே களத்துல எப்படி மாத்தி விட போகுது என்ன எதுன்றது புது சிலபஸ். இதை தாண்டி உங்களுக்கு கூட்டணியில பங்கு இருக்கா ஆட்சி இருக்கா அதெல்லாம் தாண்டி சீட்டு எத்தனை வாங்க முடியும். ஏன்னா திமுக தரப்புல ஆல்ரெடி பஸ் ஃபுல்லு.